ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். அதுவும் நம்ம தேட்டருக்கு போனோன்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். வாங்க கேரமல் பாப்கார்ன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பானை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக உப்புன மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம லெட்டு போட்டு இதை மூடி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொரிச்சு வரும்போது இது வெளியில் தெரிக்கும். அதனால் ஒரு லெட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும். நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கடாயை லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஷேக் பண்ணும் போது அடியில் இருக்கிறதுலாம் நல்லா எல்லாமே பொரிஞ்சு நல்லா மேலே வரும். நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு நிறைய வரும். அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் போட்டாவே உங்களுக்கு நிறைய வந்துடும். இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேக் பண்ணிக்கிட்டே ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா இங்கே பாருங்க, இன்னும் பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. லைட்டாக நான் எடுத்து விடுறேன், ஏன்னா இன்னும் எனக்கே இதுவே ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பரான கார்ன் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு பாப்கார்ன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நம்ம சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நாட்டு சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் சுகர் சேர்த்துக்கிறனால இது ஃபஸ்ட் கேரமலைஸ் ஆகணும். தண்ணி ரொம்ப மினிமமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கேரமலைஸ் ஆக விடுங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகி கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு இது எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் கோடு போட்டிங்கன்னா அழகாக இது ஜாயிண்ட் ஆயிரும். அதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும். பட்டர் எதுக்கு நல்லா நான் இதில் சேர்த்துக்கிறேன். கேரமலோட பட்டர் சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமேட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் டக்குன்னு இதை நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா இதுக்கு வெட்டி தட்டின மாதிரி ஆயிடும். இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னா அப்போ தான் நல்லா கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா சைட்லலாம் நல்லா இதை கொதிக்க விட்டுறேன். நல்லா எடுத்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறமேட்டு நான் இன்னொரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துட்டு அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க பாப்கார்னை சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கார்னை சேர்த்துக்கிறேன், அப்புறம் கேரமல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஒரு பைண்ட் பண்ண விடுறேன். அந்த கார்னை விட நல்லா ஒரு பைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் கார்னை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பாப்கார்னை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேரமல் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்தோம் அப்படின்னா நல்லா எல்லா சைடும் எல்லாமே நல்லா கோட் ஆகும். நல்லா ஈவனாக இது கோட் ஆகிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். இதை நல்லா கேரமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஆற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட நல்லா ஃபுல் கேரமலைஸ் ஆயிரும். இதோட நல்லா கோட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். அருமையான பாப்கார்ன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கேரமல் பாப்கார்ன் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.